தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தனியாக அவங்களால திமுகவை வீழ்த்த முடியுமானா அதுவும் கடினம். ஏன் மோடியே 24 கட்சி கூட்டணியில் தான் ஜெயிக்கிறாரு. மோடி நான் தனியாக ஜெயிச்சாரு. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. புரிஞ்சுக்கனா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கலான்னு உங்களுக்கு நஷ்டம். தமிழ்நாட்டில் 4 முனை 5 முனை 6 முனைன்னு வந்ததுன்னா அது திமுகவுக்கு தான் லாபம். இதை சம்மந்தப்பட்டவங்க உணரணும். இப்போ இவங்க பிரதான எதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு தாவேகாவில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு திமுகவாக இருந்ததுனா தான் அவங்களுக்கு அது தெளிவாக இருக்கும். உங்களுக்கு எதிரிகளை பெருக்கிக்கிட்டேவும் நீங்கள் போக முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தனியாக அவங்களால திமுகவை வீழ்த்த முடியுமானா அதுவும் கடினம். லிட்ரலி பாசிபிளே இல்லை. ஜெயலலிதா அவ்வளோ பெரிய தலைவர், அந்த அம்மா கூட்டணி வச்சு தான் 10 கட்சி கூட்டணி வச்சு தான் கருணாநிதியை வீழ்த்தினாங்க. கருணாநிதி எவ்வளோ பெரிய லீடர், 20 கட்சி கூட்டணி வச்சு தான் அவர் வீழ்த்தினார். அவங்க கட்சிக்கு ஒன்றும் பெரிய அளவில் செல்வாக்கு கூட கிடையாது. அப்போ கூட்டணிக்கான வாய்ப்புகளை குறித்தும் விஜய் யோசிக்க வேண்டும். அப்படி இல்லை அவர் நான் தனியாக தான் போவேனார்னா யாரும் அவரை காப்பாற்ற முடியாது. இப்போ கூட்டணி அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கே பிஜேபி கூட நாங்கள் வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏடிஎம்கே கூடவும் வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தெரியல. ஏன்னா செங்கோட்டையன் அங்கேருந்து வந்துட்டார். அப்படிங்கிறப்போ கூட்டணி ஆப்ஷன் அப்படிங்கிறது விஜய், டிடிவி, இன்னொரு சைடு பாமக, தேமுதிக, இவங்க தான் இருக்காங்க. தேமுதிகவும் இன்னுமே கூட்டணியா முடியும். திமுகவை வீழ்த்துவது தான் விஜயோட நோக்கம்னா நான் மறுபடியும் அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன். திமுகவை வீழ்த்துவது தான் அவருடைய நோக்கம் என்றால் அது ஒருவேளை அவருடைய ஒரே நோக்கமாக இருக்குமானால் அவர் தனியாக அந்த காரியத்தை சாதிக்க முடியாது. ஒரு வலுவான கூட்டணியுடன் சேர்ந்தால் மட்டும்தான் அவர் வீழ்த்த முடியும் திமுகவை. இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல. புரிஞ்சுக்கனா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கலான்னு உங்களுக்கு நஷ்டம். அவ்வளோ பெரிய தலைவர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எலெக்ஷனில் கலைஞர் 20 கட்சியை சேர்த்துக்கிறாங்க, ஜெயலலிதா 10 கட்சியை சேர்த்துப்பாங்க. ஏன் மோடியே 24 கட்சி கூட்டணியில் தான் ஜெயிக்கிறாரு. மோடி நான் தனியாக ஜெயிச்சார். வாய்ப்பே கிடையாது ராஜா. அவர் இவ்வளோ 12 வருஷமாக பிஎம்மாக இருக்காருன்னா 3 பொது தேர்தல்களே அவர் எவ்வளோ சீட் வாங்கினார், எவ்வளோ கட்சி கூட்டணி. அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களே இன்றைக்கி கூட்டணி இல்லாமல் எல்லா தலைவர்களும் வெற்றி பெறக்கூடியவர்கள் எல்லாருமே இன்றைக்கி கூட்டணியில் தான்ப்பா வெற்றி பெறாங்க. அது எம்ஜிஆரோ, கலைஞரோ, ஜெயலலிதாவோ, மம்தா பானர்ஜியோ, ஜோதி பாசுவோ, நம்முடைய சந்திரபாபு நாயுடுவோ, யாராக இருந்தாலும் கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. தனியாக யாருமே ஜெயிக்கிறது இல்லை.